கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சமாதான நேரத்தில் உங்களை யாவருக்கும் கர்த்தர் சமாதானம் தந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 1:3 சொல்றாரு, அவர் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் கனியை தந்து இளையுதிராக்கிற மரத்தை போல் இருப்பார், அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் வாய்க்காம இருக்கிறதா? தொழில முன்னேற்றம் இல்லாம இருக்கிறதா? வேலையில முன்னேற்றம் இல்லாம இருக்கிறதா? எந்த காரியமும் வாய்க்காமல் இருக்கிறதா? கர்த்தராகிய இயேசுவை நீங்க நம்புவீரானால் உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்வார். அதனால்தான் இந்த இடத்துல சொல்ல எல்லாம் அவரால் வாய்க்கும். அவரால் ஒன்றுமே வாய்க்காதது ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவரால் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பாருங்க, நான் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை பலப்படுத்த வேண்டும், எனக்கு எல்லாம் ஆண்டவர் தர வேண்டும் என்றால் நீங்கள் அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா கர்த்தர் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். நீங்க செய்கிற எல்லாவற்றிலும் வாய்க்க செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.